தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது. எல்லார் வீட்லேயும் மாமியார் அரியாலும் சும்மா உட்காந்துட்டு கிடக்காங்க. நான் எதுக்கு தான் மருமகன் ஒருத்தி இந்த வீட்டில் இருக்கானே தெரிய மாட்டேங்குது. எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டு கிடக்கேன். ஆனால் அவ செய்யன்னு சொல்லிட்டு தெரியா. எல்லாம் என் தலையெழுத்து. என்ன பண்ணியது? எத்தே வீட்டில் இருக்கியாளா? வா மக்களே, உள்ளதான் இருக்கேன். என்னத்த தனியாக நின்று என்னமோ புலம்பிட்டு எடுக்கிய? வேற என்ன மக்களே பண்ணியது? நான் புலம்பு தான் முடியும். எல்லாம் என் தலையெழுத்து. அங்கங்கே மருமவன் வந்தவன் எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடக்காங்க. எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது, ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குன்னே தெரிய மாட்டேங்கி. ஒரு பேண்ட்டையும் சட்டையும் மாட்டிட்டு நல்லா ஊரை சுற்றிட்டு தெரியா. ஏன் தே மருமவன் எதுவும் வேலை செய்ய மாட்டேக்காவோ? அவள் வேலையெல்லாம் செய்வா மக்களே. ஆனால் என்ன, ஒரு வேலையை எனக்கு 10 வேலையை மாற்றி வச்சுட்டு வருவாள். சோறாக்க சொன்னால் செய்வாள். அவளுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது வந்து செய்வாள். இல்லைண்டா ஒரு வேலையை 10 வேலையை மாற்றி வச்சுட்டு வருவாள். ஆனால் எங்கள் வீட்லேயே ஒன்று கிடக்கு. அப்படி தான் தெரிஞ்சுட்டு கிடக்கு. என்ன பண்ணியது? வீடு வீடாக போய் என்னத்தையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு கிடக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேக்கு. நானும் உங்களை மாட்டேக்கதாக்க முழிச்சிட்டு கிடக்கேன். ஏத்தே, அட நீங்களும் இங்கே தான் இருக்கியாலாத்தே? ஆமாம் மக்களே, இப்போ தான் வந்தேன். சரி தே, வீட்டில் எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? வசதியாக்கா என்ன செய்யவ? அவள் என்ன செய்வான்னு உனக்கே தெரியும்ல மக்களே. அதை வேற ஏன் என்கிட்ட கேட்டு அவன் தெரிசல கிளப்பிட்டனுக்கா. சரி விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. என்ன டீ, எது கூப்பிட்டுட்டு வந்தேன்? அது ஒன்றும் இல்லத்தே, நான் வெளியே போகிறேன், கோயிலுக்கு போகிறேன். இது வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். உங்களுக்கு சாப்பாடும் எடுத்து வச்சுட்டேன். பசிக்கும் போது போட்டு சாப்பிட்டுக்கிடுங்க. அப்படியே வீட்டுக்காரவையும் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் வச்சு கொடுத்துருங்க. வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் தே. வாசல் மட்டும் கொஞ்சம் தூக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் கொஞ்சம் தூத்து வச்சுருங்க போதும். இங்கே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் தே போகிறேன். பிள்ளைய உறங்க வச்சுட்டு தான் போகிறேன். அவள் உறங்கிட்டு தான் கிடப்பா. ஒரு வேலை எந்திரிச்சு அழுதானே எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க, நான் வாரேன். இது என்ன திடீர்னு வந்து சொல்லாமல் கோயிலுக்கு போகிறேன்னு நிற்க? நம்ம இப்போ கோயிலுக்கு போயிருக்கோம், இப்போ திடீர்னு கோயிலுக்கு போகிறேன்னு நிற்க? ஆனால் என்னத்தை இப்படி கேட்கிய? நம்ம ஏன் கோயிலுக்கு போகக்கூடாது? சர்ச்சுக்கு போனால் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கோ? எனக்கெல்லாம் என் மதமும் சம்மதம் தான்த்தே. நான் கோயிலுக்கு போவேன். நீங்கள் வாசலை மட்டும் தூத்து வச்சுருங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நடுவில் பிள்ளை இருந்துச்சு அழுதா மட்டும் கொஞ்சம் சமாதானம் பண்ணி பாருங்கள். கேட்கலன்னா எனக்கு ஃபோன் அடிங்க, நான் வரேன். போகுது பாரு மூதேவி எப்படி, ஆளும் மண்டையும். கோயிலுக்கு போகிறாளாம், கோயிலுக்கு. இவளுக்கு நான் மாமியாவா இல்லை எனக்கு இவ மாமியாவான்னு தெரியலை. எவ்வளோ திமுறன்னு சொல்லிட்டு போகிறா பாரு. வாசல் தூத்து வச்சுருங்க, பிள்ளைகள் தான் சமாதானம் பண்ணுங்க, வீட்டுக்காரர்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். சமைச்சது நான், இங்கே வந்து எல்லா வேலையும் அவள் செஞ்ச மாதிரி சொல்லிட்டு போகிறா பாரு. நீங்கள் கோவப்படாதீங்க தே, விடுங்க. எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்குது. வீட்டுக்கு வீட்டு வாசப்படி மாதிரி வீட்டுக்கு வீடு நமக்கு வாச்ச மருமவ இப்படி. என்ன பண்ணியது? காலத்துக்கும் நம்மளே உழைச்சி நம்மளே சாப்பிடணும்னு இருக்குது. அது என்னமோ சரி தாண்டி. என்ன நம்மளாம் பார்த்துருந்தா கூட ஓரளவுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துருப்போம். இவன் அவனாக பார்த்துட்டு வந்து இப்படி என் தலையில் விழுந்துட்டான். என்ன பண்ணியது? எல்லாம் என் தலையெழுத்து. மருமவன்ற பேரில் ஒரு மூதேவியை கட்டிட்டு அழுவேன். சரி தே, அப்போ நான் கிளம்பியா? எங்கள் வீட்டில் ஒன்று கிடைக்கே, அதுவும் இவங்க கூட தான் போவோம். எங்கே போனாலும் அந்த பிள்ளையை வீட்லேயே அக்கடான்னு விட்டுட்டு அவள் பாட்டுக்கு தெரிஞ்சுட்டு கிடப்பா. நான் தான் போய் அந்த பிள்ளையை பார்க்கணும். போய் என்ன எதுன்னு நான் பார்க்கேன். வாரேன் தே நான். இவளுக்கெல்லாம் திமிர் அதிகமாயிட்டு, வேறு ஒன்றும் இல்லை. சரி நீ போய் அந்த பிள்ளையை பாரு மக்களே, அப்புறம் வந்து பேசு. இட்டி உஷா, வா நம்ம வெரசா போய் இடம் பிடிச்சிப்போம். அப்போதான் உட்காரதுக்கு கொஞ்சமாவது இடம் கிடைக்கும் கோயிலில். ஆனால் ஆமாக்கா, கோயில் வர கூட்டமாகவே இருக்கும். நம்ம போய் இடம் பிடிக்கலான்னு பார்த்தா இவங்க யாரையுமே காணலையா இன்னும்? என்ன இங்கே நீங்கள் 2 பேர் மட்டும் கிடைக்கியா? எங்கே நம்ம நிர்மலா அக்காவையும் லட்சுமி அக்காவையும் காணோம்? ஏட்டி லேட்டாக வந்ததும் இல்லாமல் எங்களையே கேள்வி கேட்கியா நீ? அட அது ஒன்றும் இல்லைக்கா, கிளம்புற நேரத்தில் உங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாவ. அதான் எங்கள் மாமியாவும் உங்கள் மாமியாவும் சேர்ந்து பட்டி மட்டுமே நடத்திட்டு இருந்தாவ. உனக்கு வச்ச மருமவ அப்படி, எனக்கு வச்ச மருமவ இப்படின்னு. அதான் அந்தாலும் அவங்கள சமாளிச்சுட்டு விட்டுட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிட்டு. ஐயா அப்படியா? அப்போ மாமியா உங்கள் வீட்டுக்கு தான் வந்துருந்ததோ? நான் கிளம்பும் போது அது ஆள் இல்லை. அதான் அந்தாலும் சரி இப்போவே கிளம்பி வந்துடுவோம். வேற அது வரும்போது நம்ம கிளம்புனோன்னா ஏதாவது சொல்லிட்டு எடுப்போம். நான் கிளம்பி ஓடி வந்துட்டேன். என் அவளை மட்டும் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். ஏக்கா பேசாமல் அப்போ நம்ம போவோமாக்கா? நம்ம போய் இடம் பிடிச்சி வைக்கலாமா? லட்சுமி அக்காவும் நிர்மலா அக்காவையும் வர சொல்லிட்டு நம்ம போவோம். ஆமாண்டி. ஏட்டி பிரேமா, நம்ம 3 பேரும் போய் இடம் பிடிச்சி வைப்போம். லட்சுமி அக்காவும் நிர்மலா அக்காவும் வரட்டும், அவங்களுக்கும் சேர்த்து இடம் பிடிச்சி வைப்போம். அப்போ தான் கொஞ்சம் நேரமாவது கோயிலும் உட்காரதுக்கு இடம் கிடைக்கும். இல்லைன்னா கோயில் வாசலையே தான் நின்றுட்டு கிடக்கணும். வேறசா போவோம் நம்ம. ஆட்டுங்கக்கா போகலாம். ஏக்கா கோயிலில் எத்தனை வாட்டிக்கா பிரசாதம் கொடுப்பாவ?
எப்போ கொடுப்பாவன்னு ஏதாவது டைமிங் தெரியுமா? கோயிலே கொடுத்தாவனா நம்ம ரொம்ப நேரம் க்யூவில் நிற்காம டைமிங் தெரிஞ்சதுன்னா போயிட்டு முதல்ல நின்று வாங்கிட்டு வந்துடலாம்ல. ஆனால் அந்த டைமிங் தாண்டி எனக்கும் தெரியலை. டைமிங் தெரிஞ்சால் நானும் முன்னாடியே போய் நின்றுக்கிடலாம்ன்றது தான் நினச்சேன். ஆனால் அந்த டைமிங் தான் தெரியாமல் போயிட்டு சரி பார்ப்போம். அங்கே போனால் அந்த சாமான்லாம் எடுத்து வைப்பாவெல்லாம் பிரசாதம் கொடுக்க, அப்போ போய் கரெக்டாக லைனில் நின்றுக்கிடுவோம். அட பிரசாதத்துக்கு பிறந்தவளுங்களா? ஏட்டி கோயிலுக்கு எதுக்கு போவாவோ? நீங்கள் 2 பேரும் பிரசாதம் எப்போ கிடைக்கும் என்ன ஏதுன்னு இப்போவே பேசிட்டு அடைக்கிய. சர்ச்சுக்கு போகிற நானே கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வருவோம், சரி உங்களோட வந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்குமேன்ட்டு வந்தால் பிரசாதத்தை பற்றி இப்போயே பேசிட்டு அடைக்கிய. நீங்கள் எங்கே இருந்து பக்தியாக சாமி கும்பிட போறிய? போங்க பெருசா. அப்போ பசிக்கும்ல, அப்போ என்ன பண்ணியது? ஏட்டி அப்போ இன்றைக்கி வீட்டில் என்ன சமைச்சா? சமைக்க இல்லையா? அதெல்லாம் இன்றைக்கி நான் சமைக்கலை, கோயிலுக்கு தான் போகிறோமே எதுக்கு சமைச்சிட்டேன்னு விட்டுட்டேன். என்ன வசந்தி, உங்கள் வீட்லையாவது நீ சமையல் பண்ணியா இல்லையா? சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சமாக சுண்டலும் கொழுக்கட்டியும் அவச்சோம்ல, அது மட்டும்தான் கிடந்தது. சோறு எதுவும் பொங்கலை, கோயிலில் தான் சாப்பிடணும். சரிதான், நல்லா வந்துடுவோம் நம்ம. சரி போவோம், போங்க. ஏட்டி ஐசே, கொஞ்சம் வெளியில வா. என்னம்மா கூப்பிட்டிய? அது ஒன்றும் இல்லாட்டி கோயிலுக்கு போக போகிறேன், அதான் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன். சுபினை காணலை, சுபின் வந்தானா அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொடுத்துரு. சுபினை காணலையா? ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனான் அவன்? அப்படி என்ன கலட்டுறாரு தோற சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு? தெரியல மக்களே, அவன் இன்னும் வரலை. காலையில் ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனான், அதனால இன்னும் காணலை அவனை. வந்தானா கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அவனுக்கு. நான் கோயிலுக்கு போயிட்டு காலையில் தான் வருவேன், அதனால தான் சொல்லிட்டு போகிறதுக்கு வந்தேன். ஆட்டோமா, நான் பார்த்துக்கிறேன். நீ எதுவும் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தியே, போலியா? இல்லைம்மா, அவள் எங்கேயோ வெளியே போகிறாளாம், கொஞ்சம் வேலை இருக்குது, இன்னொரு நாள் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதான் இருந்தாலும் சரி இன்னொரு நாள் போய்க்கிடலாம்னு இருக்கேன். சரி மக்களே, அப்போ பார்த்துட்டு வீட்டில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்பா வந்துடுவாங்க. அவர் வந்தாரன்னா கோயிலுக்கு வராரா என்னன்னு கேட்டுட்டு வரதா இருந்தால் வர சொல்லி இங்கே இருக்க சிவன் கோயிலுக்கு தான் போகிறேன். அப்புறம் வேறு எதுவும் வேணும்னா ஒரு கால் பண்ணு, இல்லைன்னா கோயிலுக்கு வரதா இருந்தாலும் வா. சரியா? பார்த்து பத்திரமா இரு. அம்மா அம்மா. ஆத்தாடி, என்ன இவ இங்கேயே நிற்கா? மூஞ்ச வர ஒரு மாதிரி வச்சுட்டு கிடக்கா. என்ன வச்சு வைக்க போகிறாலோ தெரியலையே. இல்லை, உனக்கு வீடுன்னு ஒன்று இருக்கிறத ஞாபகம் இருக்கா இல்லையாலே? பரீட்சை முடிஞ்சாலும் முடிஞ்சது, காலையில் போகணும், சாயங்காலாவது நீ வீட்டுக்கு வர்றதுக்கு. ஒழுங்கா சாப்பிட்டு எடுத்து இரு, நான் கோயிலுக்கு போகணும். இது நல்லா இருக்கியாம்மா? காலையில் போனவன் சாயங்காலம் தான் வீட்டுக்கு வாரான், எங்கே போனால் என்ன ஏதுன்னு எதுவும் கேட்குறது இல்லை, சாப்பிட்டு எடுத்து இருன்னு சொல்லிட்டு போகிறது. நீ இப்படி இருக்கிறதுனால தான் அவன் இப்படி இருக்கான். ஏடி, நான் கிளம்புற நேரத்துக்கு எதையும் ஆரம்பிக்காத, நான் கோயிலுக்கு போகணும். இல்லை, காலையிலேருந்து எங்களே போயிட்டு வரேன். அது ஒன்றும் இல்லைக்கா, இந்த கிரிக்கெட் விளையாட போயிட்டு வந்தேன். பரீட்சை தான் முடிஞ்சிட்டுல்ல, அதான் அந்தால சரி வாடான்னு கூப்பிட்டா அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அதனால போயிட்டு வந்தேன். ஏடி ஐசே, கவனிச்சியா? உன்னையா அக்கானெல்லாம் கூப்பிடியா? அதுவும் நீ கேட்டதுக்கு பொறுமையாக நின்று பதில் சொல்லிட்டேனக்கா. என்ன நடக்கீங்க? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு எப்போவுமே அக்கா மேலே பாசம் அதிகம். ஆனால் அது வெளியே காட்ட தெரியாமல் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் காமிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால வெளிப்பாடு தான் இது. அடேப்பா, என்ன கதவுடியா? இது அவனை ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பியோ? அவன் எவ்வளோ பாசமோ நீ அக்கான்னு கூப்பிடியா? உன்னை மதிச்சு உனக்கு நின்று பதில் சொல்லிட்டு கிடக்கா. நீ என்ன இப்படி பேசிட்டு கிடக்க? போய் வேற வேலை கிடந்தா பாருப்போ, எனக்கு நேரம் ஆயிட்டேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்காக. வேணுங்கம்மா, அக்கா எப்போவுமே இப்படி தான், அவங்களுக்கும் என்ன மாதிரியே பாசத்தை வெளியே காட்ட தெரியல மாட்டேக்கி. நான் இப்போ தானே காமிக்க ஆரம்பிச்சிருக்கேன், போக போக அக்காவுக்கும் என் மேலே பாசம் காட்ட தோணும். நீங்கள் எதுவும் யோசிக்காமல் போங்க. சரி மக்களே, பார்த்துடுங்க, 2 பேரும் சண்டை இழுக்காம நான் போயிட்டு வரேன். இல்லை யாரு உனக்கு என் மேலே பாசமோ? எங்க நான் ஸ்கூலில் வனதையெல்லாம் நான் வீட்டில் போட்டு கொடுத்துடுவேன்ற பயத்தில் அக்கா சொக்கான்னு கூப்பிட்டு நடக்க, இதில் உனக்கு என் மேலே பாசம் இருக்குது. நீ அதை வெளியே காட்டிய, எனக்கு வெளியே காட்ட தெரியாமல் இருக்கு. ஆனால் என்னக்கா இப்படி சொல்லிங்க? எனக்கு உங்கள் மேலே உண்மைக்கும் பாசம் இருக்குது. என்ன அது இத்தனை நாளாக வெளியே காட்ட தெரியாமல் இருந்துச்சு, இப்போ காமிக்கேன், அவ்வளோதான். இல்லை ரிசல்ட் வரட்டும், இல்லையே பரீட்சை தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ரிசல்ட் வரல, அது வந்தால் தான் தெரியும் உன் கதை என்னன்னு. பார்க்க எப்படி மார்க் எடுக்க, பாஸ் ஆகுறியா இல்லையா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் உன்னைய வீட்டில் போட்டு கொடுக்குறதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணுவேன். அது வரைக்கும் தாமலே எப்படி அமைதியாக இருப்பேன். ஒழுங்காக நீ மார்க் மட்டும் எடுக்காமல் இருந்திருந்தீன்னா
ஒன்று விடாமல் போட்டு கொடுத்துருவேன். நீ அக்கா சொக்கான்னு கூப்பிட்றதுனாலலாம் நான் அமைதியாக விட்டுட்டு போவேன்னு நினைக்காத. ஏக்கா நான் அதுக்காக மட்டும் அப்படி சொல்லலக்கா. உண்மைக்கும் எனக்கு உங்கள் மேலே பாசம் இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்க. பார்க்கல பார்க்க இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு. வரட்டும், ரிசல்ட் வரட்டும். அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு நான் பார்க்கேன். இருட்டி இரு, இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு. ரிசல்ட் மட்டும் வரட்டும். என்னைய போட்டு பாடா படுத்தி எல்லாம் நீ உனக்கு இருக்க இரு. இந்த வாட்டி மட்டும் நான் மார்க் ஒழுங்காக எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு பார்த்துக்கிறேன் உன்னைய. ஒரு பச்சை பில்லு கூட பார்க்காம என்னைய வீட்டில் போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லியே மிரட்டி வச்சுட்டு கிடக்கா. இந்த வாட்டி நான் மார்க்கை மட்டும் நிறைய வாங்கியிருந்தேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நல்லா தான் எழுதியிருக்கேன்னு நம்பியேன். அப்போ நீ கடவுளே எப்படியாவது எனக்கு அந்த மார்க்கை நல்லபடியாக வாங்கி கொடுத்துரு. நான் மொட்டை கூட அடிச்சுக்கிறேன். இவகிட்ட படுற பாட்டுக்கு மொட்டை அடிச்சுட்டு ஒரு 2 மாதத்துக்கு மொட்டையாக தெரிஞ்சா கூட பரவாயில்ல. நல்லா ஆளும் மண்டையும் பாரு, பீசாசு.